ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபேமிலியோடு ஜல்காம்பரை டெம்பிளுக்கு தான் கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வில்லேஜ் வியூ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், தேங்காய் தோப்பு பாருங்கள், இங்கே மலை தெரியுது பாருங்கள். வெயிலாக இருந்தாலும் காற்று நல்லா அடிக்குது. நாங்கள் இப்போ இந்த இது வீடியோ அப்லோட் பண்ணும்போது நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ பேபி இருக்கிறதுனால எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து நான் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அது இல்லாமல் ஊர்லேருந்து எல்லாம் படுத்து எல்லாருக்கும் கோல்டு ஃபீவர் எல்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு சரியாக இருக்குது. அதனால தான் இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒருத்தரா எல்லாருக்கும் கோல்டு ஃபீவர் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பெங்களூரில் நல்லா மழை அடிக்குது. சம்மர் லீவ்ஸில் தான் நம்ம போயிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. இவ்வளோ நாள் வீடியோ போடல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். நாங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது வெறும் தேங்காய் தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்கள். லாஸ்ட் டைமே நான் பாப்பாத்தி அம்மா கோயிலுக்கு போனது வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது ஜல்காம்பரை தான் போகிறோம். அந்த வீடியோ தான் நான் சொன்ன மாதிரி. எங்களுக்கு ஊருக்கு போனால் இந்த ட்ரிப்பு எல்லாம் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். வெயில் இருந்தாலும் எங்களுக்கு நல்லா இருக்குது போய் வரத்துக்கு. ஊருக்கு வந்தாலே நாங்கள் ஒரு இடத்துல நிற்க மாட்டோம், ரவுண்ட் அடிச்சுனே இருக்கிறது தான் வேலை. மழை தெரியுதுங்களா பாருங்க. அங்கே தான் போகிறோம். கோயிலுக்கு போனதும் உங்களுக்கு தெரியும், அங்கே கிட்டக்க இருக்கும். வெறும் தேங்காய் தோப்பு தான், தேங்காய் இறக்கின்னு இருக்கிறாங்க பாருங்க. வெயிலுக்கு பாப்பா வேற ரொம்ப அழுதுனுந்தான். நியர்பை வந்துட்டோம். ஆனால் சூப்பராக இருக்குது, இந்த நம்ம வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாப்பா வேற வச்சுன்னு இருந்தேன். ரீச் ஆகிட்டோம், ஒரு வழியாக வந்துட்டோம். சுற்றி காட்டுற பாருங்க. எல்லாம் கார் இறங்கிட்டோம். மலை பார்த்தீங்களா?
பாருங்க தெரியுது பாருங்க. போறோம், கிளம்பிட்டோம், உள்ள போய் வரலாம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மாமா சொன்னாங்க, நீ ஏற முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா சி செக்ஷன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதனால ஒரு பயம் அவருக்கு. இவ்வளோ தூரம் வந்து நம்ம சாமியை பார்க்காம எப்படி போகிறது? கஷ்டப்பட்டு ஏறி பார்த்து போக வேண்டியது தான். அங்கே மேலே ஏறலாம். இங்கே வந்து பெருமாள் சாமி கோயில் தான். ஸ்டார்டிங்கில் இருக்குது, இது தனியாக இருக்குது என்ட்ரன்ஸில். இதுக்கப்புறம் இங்கே பார்க் கூட பண்ணியிருக்காங்க. நல்லா தண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஆனால் இப்போனா சம்மராக இருந்தது இல்லையா, வெயில் ரொம்ப இருந்தது, அதனால தண்ணி இல்லை. இப்போ ஒரு வாரமாக மழை அடிச்சுன்னு இருக்குது, நல்லா தண்ணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, உட்கார்றதுக்கு பார்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃபெசிலிட்டியும் நல்லா பண்ணிட்டாங்க. பெருமாள் கோயில் இது. அப்புறம் நான் லாஸ்ட்டில் வரும்போது காட்டுறேன். பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்ட்ரன்ஸ் இது பார்க்கு. வெறும் மலையே தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் இருக்குது. நீங்கள் வேணுன்னா பார்க்கலாம். பெருமாள் சாமி கோபுரம். இங்கே தான் மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் விநாயகர் கோயில் இருக்குது பாருங்கள். ஆஞ்சநேயர் எங்கே பார்த்தாலும் ஆஞ்சநேயர் தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் விநாயகர் கோயில். வாங்க சாமியை பார்க்கலாம். க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வர்றதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி எல்லாம் எழுந்திரிச்சு குளித்து பசங்களை ரெடி பண்ணி எல்லோரும் வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பாப்பா ஏறி நிற்கிறா பாருங்க. மாமா பாப்பா தூக்கி நிற்காரு. குட்டி பாப்பா என்கிட்ட தான் இருக்கான். சாமி எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டோம். அடுத்தது பேக் சைடு வந்து தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அது தண்ணி வந்து தெளிச்சுன்னு தான் போவாங்க. ஆனால் இதில் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சின்னது ஒரு பாம்பு பார்த்தோம், அதை வந்து பண்ண முடியல, ஷூட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், நண்டு இருக்குது. நான் திருப்பியும் அதை எடுக்கலான்னு அப்படி திருப்பி பார்த்தேன், ஆனால் அங்கேருந்து போயிட்டு இருந்தது, அது அதை எடுக்க முடியல. நான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ வீடியோ ஷூட் பண்ண முடியலையேன்ட்டு. இந்த ஸ்னேக் பார்த்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு எப்போவோ அதில் இறங்கிட்டு தண்ணி எடுத்து தெளிச்சுக்குவோம். பாம்பை பார்த்த உடனே யாருமே அதில் காலே வைக்கல, பயம் ஆயிடுச்சு. வேறு யாரும் இல்லையா, சரின்ட்டு வேணான்ட்டு பயந்துட்டோம். எல்லாம் ஏறுறாங்க. வாங்க நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம். மேலே ஏறி போய் சாமியை பார்க்கலாம் வாங்க. ஆனால் செம்ம வெயிலாக இருந்தது, கால் வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஓடணும். இந்த நிழல் இருக்கு இல்லையா, இங்கே தான் கொஞ்சம் நிதானமாக போனோம். கால் சுடுதுன்னா அப்படி சுடுது, அவ்வளோ வெயில்.
பசங்களால முடியல ஃப்ரெண்ட்ஸ். எங்களாலேயே முடியல. பாருங்க, இங்க வந்து வேல் இருக்கு. நான் வந்து லாஸ்ட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்குள்ள இருக்கு. இங்க மேல தெரியுது பாருங்க. அதுதான் மூலஸ்தானம். சாமி இருக்கிறது அங்கதான். நம்ம முருகர். வாங்க ஏறி போலாம் மேல. ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து சம்மர் ஹாலிடேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க ட்ரிப்பு மாதிரி. எங்கள் நாத்தனார், அவங்க வீட்டுக்காரு, என் தம்பி தான். பாருங்க, மாமா அந்த பக்கம் சுடுது காலு போனாரு. இங்க பாருங்க, இந்த பக்கம் வருவாங்க. பயங்கரமான சூடா இருக்கு. காலை வைக்க முடியல கீழே. பாப்பாவை தூக்கின்னு போனாரு, வந்துட்டாரு. நான் கொஞ்சம் கால் வச்சு பார்த்தேன், முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா போறா, ஓடி வருவா பாருங்க, முடியல. அவ்வளோ செம்ம வெயிலா இருக்கு. அது ஃபுல்லாவே நல்லா காஞ்சிட்டு இருக்குது. ஸோ கால் வச்சாலே அப்படி சுடுது. போலாம், கொஞ்ச தூரத்துக்கு போலாம். சுத்தின்னு வர்றதுக்குள்ள கால் சுட்டுடும். கொஞ்சம் அப்படி நடந்து போனேன். நான் கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன். நான் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். மாமா மட்டும் போனாரு. சாமியை வந்து வீடியோ எடுத்து கொடுக்க சொன்னேன். அதுதான் பண்ணின்னு இருக்காரு. நட சாத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம வெளியிலேருந்து தான் என்ன ஃபோட்டோ வேணுமோ வீடியோ வேணுமோ பண்ணின்னு வந்துட்டோம். ரொம்ப வெயிலாக இருக்குது பாருங்க. மழை காட்டுற பாருங்க. சாமி பார்த்தீங்களா? ஓம் சரவண பவனே போற்றி. சர்வஜனம் சுக்கினோ பவந்து. கடவுள் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டோம். மாமா தான் பாப்பாவை தூக்கினே இருந்தாரு உக்காத வச்சுன்னு. இங்க வந்து தம்பியும் இருக்காரு பாருங்க. அவ வந்து வெயிலுக்கு நிக்கல, அப்படியே அழுந்து இருந்தா. இப்ப கொஞ்சம் நிழலா இருக்கு இல்லையா, உக்காந்துட்டோம், சும்மா இருந்தா. இங்க வந்து தம்பியும் எங்க நாத்தனாரும் எங்க பாப்பா தான் போட்டோ பிடிச்சுன்னு இருக்கிறாங்க உக்காந்து. மாமா பாப்பாவை தூக்கி நின்றுட்டாரு. கோயில் சுத்தி காமிக்கிற பாருங்க எப்படி இருக்கு. கோயிலுக்கு போனாலே அவ்வளோ பிரசாந்தமாக நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாந்தமாக நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, இங்கே முன்னாடி ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் வேல் இருக்கு, முருகரோடது. பார்க்கலாம் வாங்க. மயில். ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இங்கே வந்தாலே அவங்க மாமாவும் அவளும் 2 பேரும் ஃபோட்டோங்க வீடியோங்க இதே தான் வேலை பாருங்க. அவங்க மாமா வந்து அவளை விடவே மாட்டாங்க. அவளும் அவ 2 பேரும் மாமா அத்தைன்னா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. வாங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா வேலு. வேல் முருகா போற்றி, போற்றி போற்றி, வேல் முருகா போற்றி.
இங்க கூட நேச்சர் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மலை பார்த்தீங்களா? நம்ம அங்கருந்து பார்த்தோம் கார்ல வரும்போது. இப்ப பாருங்க சுத்து ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கும். மேல நிக்கிறோம் நம்ம. தண்ணி வந்து அங்கெல்லாம் தண்ணி அப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்தா. ஆனா வெயில் காலத்துல அவ்வளோ இல்லை, கொஞ்சமா வரும்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போய் குளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, அங்க போறங்க பாருங்க. அவங்கெல்லாம் போய் குளிக்குவாங்க. நம்மலாம் பசங்கள வச்சுன்னு எங்க போறது? பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் ஜல்காம்பரை டெம்பிள் விசிட் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த பேர்ட் சவுண்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலா இருந்தாலும் அங்க நம்ம இந்த நேச்சர் பார்க்குறது வந்து செம்மையா இருக்கும் அந்த ஃபீலு. மாமாக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரெல்லாம் இந்த இந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு தான் விரும்புவாரு. ஸோ இங்க பாருங்க மணி இருக்கு. பெருமாள் சாமி இருக்கு பாருங்க அங்க. நம்ம அங்க ஸ்டார்ட்டிங் வரும்போது காமிச்சோம் இல்லையா? அங்க இருக்கு, கீழே இருக்கு பாருங்க. இங்க மேல இருந்து தெரியுது. அந்த பக்கம் பார்க் இருக்கு. இந்த மரம் எல்லாம் இருக்கிறதுக்கு தெரியல. அடுத்தது அங்கதான் போலாம் வாங்க. வெயிலா இருக்கு, ஓட வேண்டியதுதான். இறங்குறதெல்லாம் வீடியோ பண்ணல. வந்தாச்சு. அடுத்தது இங்க வந்து சாமியை பார்த்துன்னு அப்புறம் அங்க போலாம். ஃபுல் டைம் மாமா தான் தூக்கி நின்றார் பாப்பாவை. நான் வெறும் வீடியோ எடுக்கிற வேலை தான் எனக்கு. பார்க் என்ட்ரன்ஸு. ஆனால் இங்கேயும் செம்மையா வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ரொம்ப அழுதுட்டா. அழுது அழுது தூங்கியே போயிட்டாவோ. அப்புறம் மாமா வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, பசங்கள்லாம் விளையாடிட்டு வந்துட்டோம், நம்ம கீழேயே போயிடலவான்ட்டாரு. நான்லாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், முடியல. கிளம்பிட்டோம், கீழே கிளம்பிட்டோம். இந்த பெரிய மரம் இருக்கு, அங்கே போய் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம், பசங்க எல்லாம் விளையாட்டு வந்துட்டோன்ட்டு. அதனால அந்த வீடியோ எல்லாம் எடுக்கலை. அவளும் அழுவா. உள்ள போனா இன்னும் நிக்க மாட்டா. சும்மா உள்ள போய் என்ன பண்றது? பசங்களாவது விளையாடிட்டு வரட்டுமேன்ட்டு வந்துட்டோம். இந்த வெயிலுக்கு அழுது அழுது தூங்கிட்டாவோ. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாக்கா அப்புறம் ஏஞ்சி அழுவான்ட்டு கிளம்பிட்டோம். பார்க் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குங்க அங்கே மேலே தான். ஆனால் எனக்கு தெரியாது எவ்வளோன்னு, 20 30 இருக்கும். ஐ டோன்ட் நோ. பாருங்க தூங்கிட்டா, வெயில் அப்படி அடிக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் இது பண்ணாலே அப்படியே எழுந்துருந்தா. அதான் சரி கீழே போகலாம் வான்ட்டு மாமா கிளம்பிட்டாரு. ஸோ நானும் கிளம்பிட்டேன். பசங்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு அங்கே கீழே நிழலாக இருக்குது, அங்கே போய் உக்காந்துக்கலான்னு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து
வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாட்டா, பை பை.